விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நடந்து வந்த பாதை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் குமரையா. ஐயா, கடந்த பதிவில் உங்களுடைய புதுமுக வகுப்பு தேர்வு தோல்வியில் முடிந்தது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கு பிறகு என்ன ஆனது? உங்களுடைய மாநில கல்லூரி கனவு நிறைவேறியதா? மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவேன் என்று என்னுடைய தாயும் தாய் மாமனும் ஒரு பக்கம் நம்பிக்கொண்டிருக்க, எப்படியாவது தெரியாத பாடத்தை, புரியாத பாடத்தை கண்ணை மூடிக்கொண்டு மனப்பாடம் செய்தாவது குறைந்தபட்ச மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றுவிட முடியும் என்று நான் ஒரு பக்கம் நம்பிக்கொண்டிருக்க, இரண்டு நம்பிக்கைகளும் பாழ்பட்ட நிலையில் பியூசியில் நான் தேர்ச்சி பெறவில்லை. அதை போன பதிவிலேயே சொன்னேன். பிறகு எனக்கு எதிர்காலமே இருண்டு விட்டது போல தோன்றியது. இந்த பியூசியில் வெற்றி பெற்றால்தானே நாம் அடுத்து கல்லூரிக்குள் கால் வைக்க முடியும். இது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி என்பது திரும்ப திரும்ப என்னை அலைக்கழிக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி நான்கும் ஒரு தேர்ட் குரூப் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் 3 பாடங்களில் சிறப்பாக மதிப்பெண்களை பெற்றுவிட்டீர்கள். ஒரு பாடத்தில் தான் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்றால் அந்த ஒரு பாடத்தை மட்டும் எழுதினால் போதும். இப்போதைய கல்வி முறை நான் படிக்கிற பொழுது எனக்கான தலையெடுத்து 4 பாடங்களையும் எழுத வேண்டும். 4ஐயும் திருப்பி 4 பாடங்கள். நான் ஃபிசிக்ஸில் மட்டும்தான் மதிப்பெண் குறைவாக பெற்றிருந்தேன் அப்பொழுது. மற்றபடி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியிலெல்லாம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தேன். ஆனால் 4 பாடங்களிலும் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டும். ரொம்ப கொடுமையான ஒரு கல்வி முறையாக அப்பொழுது இருந்தது. அது என்னை ரொம்பவும் அச்சுறுத்தியது. நாம் பியூசியை கடக்க முடியும் என்பது கூட என்னளவில் ஒரு நம்பிக்கையை தரவில்லை. ஆனாலும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், என் நினைவாற்றலின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் கண்ணை மூடிக்கொண்டு இந்த 4 பாடங்களையும் முதலிலிருந்து கடைசி வரையில் திரும்ப திரும்ப படித்து நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு போய் கொட்டி விடுவது. நீங்கள் பார்த்தால் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். செப்டம்பர் தான் தேர்வு. இந்த செப்டம்பர் தேர்வுக்காக காலையில் எழுந்து இந்த புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டால் காலையிலிருந்து பகல் வரை ஃபிசிக்ஸ் மனப்பாடம், பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு பிற்பகலிலிருந்து மாலை வரை கெமிஸ்ட்ரி மனப்பாடம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடியதா? ஆனால் அது மனப்பாடம். அதற்கு பிறகு பாட்டனி, அது மனப்பாடம். ஜுவாலஜி மனப்பாடம். இதில் எதில் இருக்கிறது? பல நேரங்களில் குழப்பம் வரும். நாம் படித்தது ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பாட்டனியா, ஜுவாலஜியா? இப்படி நம்மை கொண்டு வந்து சிதைத்து விட்டார்களே. என்னுடைய தாயும் என் தாய் மாமனும் சேர்ந்து, நான் முதலிலே சொன்னேன், இதை போய் நான் படிப்பதென்றால் நிச்சயம் நான் தேர்ச்சி பெற மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன் அம்மான்னு சொல்லியும் கேட்கலை. என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. விதி யாரை விட்டது? அதனால் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோன்னு தமிழ் அழகாக சொல்லுது. உழைப்பு 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 தான். ஒவ்வொரு நாளும் இதே யோசனைகள் தான். படித்து 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 அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி, ஃபிசிக்ஸுக்கு அது ஒரு அறையில், அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு அது ஒரு அறை, பாட்டனிக்கு ஒரு அறை, ஜுவாலஜிக்கு ஒரு அறை, என் இதயத்தில் ஒவ்வொரு அறையில் ஒவ்வொன்றாக நான் அடுக்கி வைத்து அதை திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்து செய்து மறந்து விடுமே. இப்படியே நரக வேதனை. பிறகு
எழுதி முடித்தேன். லயோலா கல்லூரியில் தான் அந்த தேர்வு நடந்தது. படித்தது காகிதம் இல்லத் கல்லூரி, இப்பொழுது இருக்கிற அப்போதைய அரசினர் கலைக்கல்லூரி. லயோலா கல்லூரியிலெல்லாம் அப்பொழுது இடம் கிடைக்குமா என்பதே கனவு. நாம் படிப்பதற்கு லயோலா கல்லூரிக்கு போகவில்லை என்றாலும் ஃபெயிலான பிறகு தேர்வு எழுதுவதற்காக லயோலா கல்லூரியில் தான் போய் எழுத வேண்டியிருந்தது. எழுதினேன், நல்லபடியாக வெற்றி பெற்று விட்டேன். ஆனால் ஒன்று, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் வியக்கத்தக்க மாற்றங்களாக இருக்கும். 17 வயது வரையில் எனக்கு இந்த திரைப்பட பாடல்களை கேட்பது, என்னுடைய அம்மா என்னை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய நல்ல படங்களை விரும்பி பார்ப்பது, இப்படி என்னுடைய ரசனை சினிமா சார்ந்திருந்தது. சினிமா பாடல். ஆனால் ஒன்று இப்பொழுதும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கண்ட கழிசடை படங்களை எல்லாம் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. என் தாயார் என்னை அழைத்து கொண்டு போய் காட்டிய ஒவ்வொரு படமும் ஒரு பாடம் தான். ஆனால் இந்த 17 வயது வரை தான் எனக்கு இது இருந்தது. இதில் தோல்வி அடைந்த பிறகு, அதற்கு பிறகு நான் எந்த தேர்விலும் எப்பொழுதும் நான் தோல்வியை சந்திக்கவே இல்லை. அதுதான் ஒரே முறை தோல்வி. அந்த தோல்வி என்னை பெரிதாக பாதித்தது. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை வாசிப்பு மயமாக மாறிவிட்டது. வாசிப்பது தான். ஏனென்றால் காலையிலிருந்து இரவு வரையில் இந்த 4 பாடங்களை படித்து இதிலே ஊறி போய் பிறகு எழுதி முடித்துவிட்டு வந்த பிறகு என்ன செய்வது என்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? அந்த நிலைக்கு நான் இடம் தரவில்லை. உடனே நான் எங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த நூலகத்தில் என்னென்ன நல்ல புத்தகங்கள் கிடைக்குமோ, மணிக்கொடி யுகம் என்று சொல்லுவோம், பாரதிக்கு பிறகு தமிழ் இலக்கிய உலகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த மணிக்கொடி யுகம்தான். மணிக்கொடி என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் எழுத்தின் உபாசகர்களாக இருந்தவர்கள் அவர்கள். எழுத்து வியாபாரிகள் இல்லை. அதில் எழுதியவர்கள் அத்தனை பேரும் எழுத்தின் உபாசகர்கள். எழுத்தையே உயிருக்குயிராக நேசித்தவர்கள். எழுத்து அவர்களுக்கு பிழைப்பு கிடையாது. அது மாதிரி புதுமை பித்தனை படித்தேன், கூபா ராஜகோபாலனை படித்தேன், லாசா ராமாமிர்தத்தை படித்தேன். இப்படி வரிசையாக அந்த நேரத்தில் யாரெல்லாம் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருந்தார்களோ அனைவரையும் படிக்க தொடங்கினேன். சிறுகதைகளில் இருந்து நவீனங்களில் இருந்து ஒரு பக்கம் நல்ல இலக்கியங்கள் வரை படித்து கொண்டே இருந்தேன். அப்படி படிக்க ஏற்கனவே எனக்கு நாப்பாவின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு. எனவே திரும்ப திரும்ப குறிஞ்சி மலரை வாசிப்பேன், பொன்விலங்கை வாசிப்பேன், ஆத்மாவின் ராகங்களை வாசிப்பேன். அதற்கு பிறகு ஜெயகாந்தனை படிக்கும் பொழுது தான் முழுவதுமாக அந்த மனிதனும் நான் சரணடைந்து விட்டேன். அதனால் ஜெயகாந்தனுடைய படைப்புகளை எந்த நேரமும் என் கையில் ஏதாவது ஒரு கண்ணதாசனுடைய படைப்பும் ஒரு ஜெயகாந்தனுடைய படைப்பும் எப்பொழுதும் என்னிடம் இருக்கும். எந்த இடத்திற்கு போவதாக இருந்தாலும் நான் படிக்கிற காலத்தில் தான் கல்லூரியில் என்னுடைய மாநில கல்லூரி, இப்போ நீங்கள் யோசித்தால் நான் அரசினர் கலைக்கல்லூரி பியூசி படித்தேன், அதான் இப்பொழுது காகிதம் இல்லை. அதற்கு பிறகு மாநில கல்லூரியில் படித்தேன். அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்தேன். அதற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் படித்தேன். இத்தனை கல்லூரிகளில் நான் படித்திருந்தாலும் என் மனம் முழுவதும் நிறைந்திருப்பது மாநில கல்லூரி ஒன்று தான். அந்த மாநில கல்லூரி ஒன்று தான் என் மனம் முழுவதும் பல்வேறு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களின் தொகுப்பை எனக்குள் கொண்டு வந்து சேர்த்த ஒரு அற்புதத்திலும் அற்புதமான ஒரு கல்லூரி காலம் அது. அந்த மாநில கல்லூரிக்கு போவதற்கு முன்பு நான் இப்பொழுது இந்த மதிப்பெண்களை ஓரளவு பெற்றிருக்கிறேன். ஆனாலும் தேர்ச்சி பெறாமல், முதலிலேயே நீங்கள் தேர்ச்சி பெற்று மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தால்தான் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாவிட்டாலும் கூட உங்களுக்கு கல்லூரிகளில் ஒரு 3-4 கல்லூரிகளில் வா என்று அழைப்பு வரும், அட்மிஷன் கார்டு வரும், இன்டர்வியூ கார்டு வரும். பிறகு கெமிஸ்ட்ரி கேட்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் கேட்கலாம். இப்போ நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கல்லூரியில் படிப்பது என்றால் கெமிஸ்ட்ரி தான் கேட்பான், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கேட்பான், பிறகு மேத்ஸ் கேட்பான். அது கொஞ்சம் அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி கேட்பான். இந்த படிப்பதற்கே லாயக்கு இல்லாத ஆளுங்க எப்படியோ தப்பி தவறி கரையை சேர்ந்து
கல்லூரியில் கால் எடுத்து வைக்கிறவனுக்குன்னு இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இதையெல்லாம் நான் சொல்வதனால இதை படித்தவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னால் அப்பொழுது கல்லூரிகளுக்குள்ளேயே அது மாதிரியான ஒரு வேறுபாடு இருந்தது. நீ ஹிஸ்ட்ரியா, நீ பாலிட்டிக்ஸா, நீ எக்கனாமிக்ஸா அப்படின்னு அது கொஞ்சம் சற்று தரம் குறைவாகத்தான் பார்ப்பான். இப்போ இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பாலிட்டிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ்னு இருக்கும். அப்போ நிலைமை என்னென்னா, நான் படித்த காலத்தில் பிஏன்னா கொஞ்சம் கீழே மட்டம், பிஎஸ்சி படிக்கிறேன்னா அவன் பெரிய ஆள்டா, அதனால் பிஎஸ்சி படிப்பது பெரியது. அதனால் நான் என்ன யோசித்தேன், எனக்கு பிஎஸ்சி தான் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கிறது இல்லை வேற, பிஎஸ்சியாவது படிக்கணும் அப்படின்னு என் மனதுக்குள்ள ஆசை இருந்தது. அது முதல்ல நான் பிஎஸ்சி படிக்கணும் என்ற இடத்துக்கெல்லாம் போகலை, அது கடைசி கட்டம். முதல்ல இப்பொழுது நான் மீண்டும் இப்போ கல்லூரிக்கு போகிறேன். நான் ஆனால் என் தாயோ என் தாய் மாமனோ விடவில்லை. நான் இப்படி ஃபெயிலாகி அதற்கு பிறகு ஒரு அட்டம்ப்ட்டு, அந்த அட்டம்ப்டில் நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அட்டம்ப்டான பையன்னாவே உங்களுக்கு இடம் கிடைக்காது. இதில் எங்கள் தாய் மாமன் என்ன பண்ணார், ஓரளவு நல்ல மார்க்கெலாம் எடுத்திருக்க, இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாம் முன்னோட பரவாயில்ல, நம்ம போய் பெரியாரை பார்க்கலாம், பெரியாரை பார்த்து உனக்கு நான் எப்படியும், அவருக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை. ஏனென்றால் கடுமையாக பெரியாரையே தன் வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் சுமந்து, பெரியாருடைய கொள்கைகளில் தடம் மாறாமல் நடந்து, தானே தன்னளவில் கருப்பு சட்டையை தவிர வேறு சட்டை அணியாமல் பெரியாரை போலவே வெண்தாடி வேந்தராக சாகும் வரை வலம் வந்த ஒரு மனிதர் அவர். அதனால் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அர்ப்பணிப்பு, அதற்கு ஒரு மரியாதை நிச்சயமாக பெரியாரிடம் கிடைக்கும். நம்முடைய மைத்தொன்னனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார் என்று பெரியாரை போய் பார்க்கலாம். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, பெரியாரை பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதற்கு முன்பு பல முறை என்னுடைய வீட்டின் முன்னால் நான் பள்ளியில் படிக்கிற பொழுதே 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பேப்பர் மில்ஸ் சாலையில் எங்கள் வீட்டு வாசலில் மேடை போட்டு பெரியாரை வரவழைத்து கூட்டம் நடத்துவார் என்னுடைய தாய் மாமன். 6 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயம் பெரியார் பேசுவார். பல பெரியாருடைய பொழிவுகளை நான் கேட்டு கேட்டு வளர்ந்திருக்கிறேன். சரி, அந்த பெரியாரிடம் போகிறோம். அதாவது பொதுக்கூட்டத்தில் பார்த்த பெரியாரை நேரில் பார்க்க, அதுவும் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிறதுக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள தெரியும், இந்த மதிப்பெண்ணுக்கு பியூசியை தேராம ஒரு வாட்டி கோட்டு வாத்தியம் வாசிச்சுட்டு இவன் எம்பிபிஎஸ் படிக்கணுமா என்னமோ. சரி, நம்ம அவர் கூப்பிடுறாரு, அவர் பின்னாலேயே நான் போனேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், மறக்கவே முடியாத சில காட்சிகள்னு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வாய்க்கும். எனக்கு அப்படி வாய்த்தது பெரியார் திடலில் உள்ள நாங்கள் 2 பேரும் போகிறோம். அங்கே வெளிப்புறத்துலேருந்து நீங்கள் பார்க்குற போது ஒரு அறை, அந்த அறையில் ஜன்னல்கள் திறந்திருக்கு, வெளியே நடமாடும் மனிதர்களே பார்க்கலாம். அவர் பெரிய விரிந்த ஒரு கட்டில், அந்த கட்டிலில் இதுவரைக்கும் கை வைத்த ஒரு பனியன், இந்த முக்கால் கை மாதிரி இருக்கும் ஒரு சட்டை, அதை அவர் போட்டுட்டு ஒரு கைலி லுங்கி தான் கட்டின்னு இருக்கார். கைலி கட்டின்னு இந்த பனியன்னு இந்த பூத கண்ணாடியை வச்சுக்கின்னு அவர் பேப்பரை அப்படியே படிச்சுட்டு இருக்கார். அந்த நேரத்தில் உள்ளே போய் இது மாதிரி ஏழுமலை வந்திருக்காரு அப்படி, சரி வர சொல்லுங்க ஆன்னு போனால் வியந்துட்டேங்க குமரையா. 2 பேரும் போகிறோம். நான் போனதான் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்ல, அவர் நான் சின்ன பையன், 17 வயசு தான், அப்போ தான் முடிஞ்சிருக்கேன். அவர் என்ன செய்கிறாரு, அவர் மேடையில் பேசும்போது வேற பெரியாராக இருப்பார். பொறுக்கி தின்ற பசங்க, உருப்படாதவனுங்க, அப்படி ரொம்ப இதாக பேசுவார். ஆனால் அங்கே போனோன்னு வணக்கையானதான் இந்த 2 கையை உட்கார்ந்த நிலையிலேயே ஊன்றி உடம்பை எழுப்பி வணக்கங்க, வணக்கம்யா, என்ன ஒரு ஐயான்ற வணக்கம்யா. அப்புறம் என்ன எழும்பல என்ன கேட்டார். ஒன்றும் இல்லை ஐயா, என்னுடைய அக்கா மகன் பியூசி படித்து முடிச்சுட்டான், அவனுக்கு
மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கணும்னு எங்கள் அக்காவுக்கும் ஒரு கனவு, எனக்கும் ஒரு கனவு. எங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறையாக இவ்வளோ தூரம் கல்லூரியில் படிச்சிருக்கான் இவன் தான். ஏன்னா பெரியார் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி அவர்களை தூக்கிவிட பார்ப்பார். அதனால் இவர் அதை சொல்கிறார். அப்படியா, என்ன மதிப்பெண்லாம் வாங்கி இருக்கான் இவன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இது மாதிரி ஒரு பியூசியில் முதல் முறை தவறிட்டானா என்னை பார்த்தாரு. தவறிட்டான்ற அப்புறம் எப்படி இல்லையா, 2வது முறை எழுதி நல்லா மதிப்பெண் வாங்கியிருக்கான். அது தவறிட்டான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கான். பிள்ளைகள் படிக்கணும், மேலே வரணும், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. என்னை திரும்பி பார்த்தாரு. நீ வேறு கல்லூரிகளில் ஒரு பட்டப்படிப்பு படி, ஏன்னா இதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. ஒரு பட்டப்படிப்பாக டிகிரி வாங்கிறதுக்கு படித்து மேலே வரலான்னே. என்ன எம்பிபிஎஸ் தான் ஒரு படிப்பா, நீ நல்லா படி. சரிங்க ஐயா. வெளியே வந்துட்டோம். அங்கே மனுஷன் ஆரம்பித்தார். என் காதிலே ரத்தம் வழி ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெரியார் திடல்லேருந்து வீடு வர வரைக்கும் வசை மாதிரி தான். எதுக்குடா நீ எல்லாம் போகிறீங்க, படிக்கிறத தவிர உனக்கு என்னடா வேலை? இவர் படித்ததே கிடையாது. நான் கேட்க முடியுமா? இவர் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. இவர் என்ன கேட்குறாரு, படிக்கிறத தவிர உனக்கு என்னடா வேலை? எப்பா பார்த்தாலும் பாட்டு ஆட்டம். நான் ஒன்றும் பேசலை. அங்கே வெப்பேறிவர் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் நின்று பேருந்தில் ஏறி உட்கார்ந்த போதும் வசை மாதிரி தான். வீட்டுக்கு வந்த போதும் என் அம்மா ஒன்று சொல்கிறார், அவன் பையன் படித்து கிழிச்சிட்டான், இவன் கிழிச்சதுக்கு அங்கே போய் அவமானப்பட்டு தான் மிச்சம். ஐயா என்ன நினைப்பார்? பையன் என்ன ஆவான்றது பற்றி இல்லை, ஐயா என்ன நினைப்பார், என்னை பற்றி என்ன நினைப்பார்? உன்னை எவன் கூட்டு போக சொன்னா நான் நினச்சிக்கினேன். என் தர என்ன, என் தகுதி என்ன, என் மதிப்பெண் என்ன எனக்கு தெரியும். இது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன எதுக்காக நீ அழைச்சிக்கிட்டு போய் அவமானப்படணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கினேன். சரி, ஏதாவது கல்லூரியில் படித்தாவது தொலை, நீ வேற என்ன படிக்க போகிற அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா நான் தான் எஸ்எஸ்எல்சி தாண்டி காலேஜுக்கு போனவன், புரியுதுங்களா? என்னுடைய குடும்பத்தில் வேறு யாரும் கல்லூரிக்குள்ளேயே போகலை. பையன் நல்லா படிக்கிற பையன் இப்படி வேணா போனானே, இப்படி தேர்ச்சி பெறாமல் பண்ணான்னு ஒரு ஆசை. அதனால் சொன்னார், என்ன படிக்கலான்னு இருக்க, இப்போது நீ சொல்லுன்னு. நான் சொன்னேன், பாருங்க, போன வாட்டி அம்மாவுண்ட நான் சொன்னேன், கேட்கலை. மாமா நான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க. எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடு. எனக்கு தமிழ் நல்லா வரும். நான் வந்து தமிழ் படிக்கிறேன், பிஏ தமிழ் படிக்கிறேன், பிஏ தமிழ் படிச்சுட்டு எம்ஏ தமிழ் படிக்கிறேன், எம்ஏ தமிழ் படித்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக போகிறேன். நல்லா நான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழில் வருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த 18 வயசுல சொல்கிறேன் நான் இவ்வளோ தெளிவாக. ஏன்னா எனக்கு தமிழின் மீது இருந்த காதல். அதனால் நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு. டேய், தமிழுக்கு முன்னு என்னோட பேசாத. ஏன்னா பெரியாரே தமிழுக்கு பெருசாக மதிப்பு கொடுத்தவர் இல்லையே. தமிழுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாத. தமிழெல்லாம் படிச்சுட்டு நீ ரோட்டில் பிச்சை தான் எடுப்பேன். எவன்டா தமிழை படிச்சுட்டு உருப்படிவான்? ஆனால் பொன்விலங்கு சத்தியமூர்த்தி அப்போவே உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டார் போல் இருக்கு. கேளுங்க, அது மாதிரி பொன்விலங்கு சத்தியமூர்த்தியை படித்து என் வாழ்க்கையே வீணாக போனதே இந்த நாப்பாவுடைய பொன்விலங்கையும் குறிஞ்சி மலரையும் படித்து அப்படியே வாழணும் நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்து தான் இப்போ உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன். அந்த சத்தியமூர்த்தி மாதிரி நான் ஒரு பேராசிரியர் ஆகணும். ஏராளமான மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து தமிழ் இலக்கிய உலகமே அப்படியே திரும்பி பார்க்குற உச்சத்திற்கு போகணுன்ற ஒரு கனவு எனக்கு அந்த சின்ன பிள்ளையிலிருந்தே சொல்லி பார்த்தேன். நான் தமிழை படிக்கிறேன்னு. தமிழை படித்தா அவர் இன்னும் என் காதில் ஒழிச்சின்னு இருக்குது. தமிழை படிச்சுனா தட்டு எடுத்துன்னு பிச்சை தான் வருப்பேன். அதுக்கெல்லாம் நான் காலேஜுக்கு அனுப்ப முடியாது. அதுக்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த பணத்தை செலவழிக்க நான் தயாராக இல்லை. ஏதாவது ஒரு டிகிரி உருப்படியாக படிக்க தந்தால் சொல்லு, தமிழெல்லாம் படிக்கக்கூடாது. வேறு என்ன பண்ணணும்? நமக்கு வந்து காலேஜ் படித்தாகணும்.
இப்போ தமிழ் படிக்கிறதுன்னு சொல்லி நம்ம அடம் பண்ணோம்னா காலேஜே கிடையாது. எங்கள் அப்பா திருவாய் மலர்ந்தார். அவனை எதுக்கு நீங்கள் போட்டு இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு நான் மணி, என்னை மணின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம். மணி இங்கே வரேன், நான் எங்கள் அப்பா போனேன். இந்த பாரு ரொம்ப சிரமமாக இருந்தால் விட்டுடு. பாரு இந்த தொழில் கல்வி இருக்குது இல்லை, அதான் இந்த ஐடி, அது என்ன ஐடிஐ, அதில் சேர்ந்துரு. அதில் சேர்ந்தினா ஒரு ஃபிட்டரோ ஐசிஎஃப்ல வேலை வாங்கிடலாம். ஃபிட்டரோ டர்னரோ இது மாதிரி ஏதோ ஒன்று மறுபடி படிச்சியா உடனே ஒரு தொழில் கிடைக்கும். அதோடு வந்து வாழ்க்கையில் வாழ. என்ன இப்போ பெருசாக படிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வராதுன்னா நான் சொல்கிறது கேளுனார். அடப்பாவி, இந்த மனுஷன் நம்ம பிளம்பரு ஃபிட்டர் ஆகிடுவார் போல இருக்க. தாழ முடியல. இப்போ நான் சிரிக்கிறேன் குறையா, அப்போ எனக்கு தாங்க முடியாத வலி. அப்பா இப்படி சொல்கிறாரு, வழி காட்டுறாரு. இந்த மனுஷன் மாமன் வந்து நீ படித்தா ஒரு டிகிரி படிக்கணும், ஆனால் தமிழ் படிக்கக்கூடாதுன்னு தடை போடுறாரு. நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி, என்ன மாமா படிக்கிறது? அந்த மனிதனுடைய ஆசையை பாருங்கள். ஏன்னா நீ பிஎஸ்சி படித்தா கூட எம்பிபிஎஸ் போகலான்ட்டு நான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேனே. பிஎஸ்சி முதல்ல படிச்சுட்டு பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு, அப்போல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் 5 years, பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா 1 year குறைவுன்னு நினைக்கிறேன் நான். 1 year 2 years குறைவு. அது பிஎஸ்சி எம்பிபிஎஸ்ன்னு போட்டுப்பான். நிறைய பேர், சில பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள், பிஎஸ்சி எம்பிபிஎஸ்ன்னு போடுவோம். நீ பிஎஸ்சி படி, பிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிபிஎஸ்ஸா? அப்பா எனக்கு புரியவே மாட்டானே இந்த மனுஷன். ஆனால் இந்த மனுஷனை நம்பி தானே நான் படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க மாமா, அதே மாதிரி அப்ளிகேஷன் போடு. கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி படிக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போடு. எல்லாத்துலேயும் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த 4க்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது மாதிரி எல்லாம் போட்டு ஒரு 4-5 கல்லூரிக்கு போட்டேன். எனக்கு தெரியும் எவனோ அட்மிஷன் கொடுக்க. அதனால நம்ம கல்லூரி கனவே முடிஞ்சு போச்சு. அழகாக வருது எனக்கு. அதனால் என்ன பண்ணுறது, அப்ளிகேஷனை போட்டேன். 5 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போல்லாம் இப்போ என்னன்னு தெரியல எனக்கு. வெறும் 5 ரூபா கொண்டு போய் கொடுத்து ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி போடணும். ஒரு 4 காலேஜில் போட்டேன். அதோட என்ன பிரசிடென்சி காலேஜில் போட்டேன். பிறகு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ், நான் படித்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே போட்டேன். பச்சைபாஸ் காலேஜில் போட்டேன். போட்டுட்டு கார்டு வரும், இன்டர்வியூ கார்டு வரும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பேர் கல்லூரி போய் சேர்ந்துட்டான். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, உங்களுக்கு நான் வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி என்னுடைய ஆர்ட்ஸ் காலேஜ், அதான் இப்போ இருக்கிற காகிதம் இல்லை, பழைய அரசினை கலைக்கல்லூரி, அதில் அந்த கவுண்டரில் கொடுக்கறதுக்கு போகிறோம். நம்ம அப்ளிகேஷனை படிக்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தன் தான் வாங்குகிறான். அப்போ தான் இந்த ராமநாதனை முதல்ல நான் சந்திக்கிறேன். அன்னைக்கு சந்தித்து இன்றைக்கி 60 ஆண்டுகள் என் நண்பனாக இருக்கான் அந்த ராமநாதன். அவன் எனக்கு பின்னால் நிற்கிறான். அவன் என்னை பார்த்து, என்னங்க நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறீங்க? நான் கெமிஸ்ட்ரி படிக்க. அவர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன். நானும் கெமிஸ்ட்ரி தாங்க போடுறோம். அவர் என்ன மாதிரி பிசி ஃபெயில் ஆகி அவனும் அட்டெப்ட் ஆகி அடுத்த வாட்டி பாஸ் பண்ணி தான் வந்திருக்கான். நான் சொன்னான், நமக்கு கிடைக்குமாங்க அப்படின்னா. உங்களுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நான் சொல்கிறேன். அது எப்படி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க? நான் இந்த கல்லூரியில் தாங்க படித்தேன், அதனால் இந்த கல்லூரியில் நான் படித்ததுனால நிச்சயமாக எனக்கு சீட்டு கிடைக்குங்கன்னு. அப்படியா, பரவாயில்ல. 2 பேரும் போட்டோம். அப்புறம் அவன் போயிட்டான், நான் போட்டுட்டு வந்துட்டோம். பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகள்லாம் திறந்துட்டாங்க. எல்லா கல்லூரிகளுக்கும் பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிட்டான். நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். என்னடா இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டும் வரலையே, நம்ம கதை என்ன ஆகுமோ அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ கார்டு வந்தது. அந்த தருணத்தையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த இன்டர்வியூ கார்டை வாங்கி அவசரம் பார்த்தா பிரசிடென்சி காலேஜ். என்னடா இது,
நம்ம எந்த காலேஜில் படிக்கணும்னு நினச்சோமோ, எந்த காலேஜில் சீட்டே கிடைக்காதுன்னு நினச்சோமோ, அந்த காலேஜிலேருந்து நமக்கு வந்து இன்டர்வியூ வந்திருக்க. ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. பார்த்தேன். பார்த்துட்டு அடுத்து கீழே பார்த்தா பிஎஸ்சி ஜாகிரஃபி. சரி, ஜாகிரஃபி ஏதோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு போனதும் போய் சேர்ந்துட்டேன். கார்டு போனேன், அட்மிஷன் தான், உடனே கார்டு போகணும், சேர்ந்தாச்சு. கிளாஸுக்கு போனான். ஐயா, உங்களுடைய தமிழ் ஆளுமை, புலமை இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் தமிழில் தான் பட்டம் வாங்கியிருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, உலகமே அப்படி தான் நினைக்கிது குமரையா. நான் அதை தான் நான் சொல்கிறேனே, விரும்புவது ஒன்றும் நமக்கு வாய்க்கக்கூடியது ஒன்றுமாக இருப்பது தான் வாழ்க்கை. அதனால் நான் என்ன பண்ணேன், போனேன். ஜாகிரஃபி என்பதே எனக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவில் சொன்னேன், அதாவது பள்ளிக்கூடத்தை நான் படிக்கும்போதே எனக்கு ஜாகிரஃபி பிடிக்காது. ஹிஸ்ட்ரியை மட்டுமே நல்லா படிப்பேன். எனக்கு வரலாற்றின் மீது எப்படி தமிழின் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு காதலோ அது மாதிரி வரலாற்றை படிப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். அதனால் வரலாற்று படிப்பேன். அதுக்கு 50 மார்க், இது 50 மார்க்னால் அது 50க்கு 40 45 மார்க் கூட எடுத்துவேன். அப்புறம் இந்த புவியியலில் வந்து ஒரு 20 மார்க் எடுத்தால் கூட 65 மார்க் 70 மார்க் எடுத்து பாஸ் பண்ணோம். அப்படி தான் ஜாகிரஃபி மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. பட் எனக்கு இப்பொழுது ஜாகிரஃபி தான் கொடுத்துருக்கான். இப்போ நான் யோசிக்கிறேன், பிடிக்காத ஜாகிரஃபியை ஆனால் பிடித்த கல்லூரிக்காக நாம் பார்த்தா ஜாகிரஃபியை நம்ம ஏற்றுக்கின்னு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினீங்க, என்ன இந்த கல்யாணம் பண்ணிக்கினவங்க பிறகு தான் ஒன்று இந்த பெண்ணு நமக்கு விருப்பத்துக்குரியவளாக இல்லைன்னாலும் சரி, வாழ்ந்து தொலைக்கிறதுனா வாழ்ந்து தொலைக்கணும், இல்லை விவாகரத்து செஞ்சிடணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தானே பண்ண முடியும். இப்போ நான் நினைக்கிறேன், இது கல்லூரி ஜாகிரஃபி வந்திருக்கு, இன்னும் பொறுமையாக நம்ம பார்க்கலாமா, வேறு ஏதாவது கல்லூரியில் வேறு ஏதாவது வரும்னு. ஆனால் மாநில கல்லூரி தானே நம்ம கனவு. போட என்னை படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியே நம்ம படித்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னன்னு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன், உள்ள ஜாகிரஃபி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியாலஜி எனக்கு ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ். மேஜர் ஜாகிரஃபி, ஆன்சிலரி ஜியாலஜி, ஃபிசிக்ஸ். ஐயோ, எந்த ஃபிசிக்ஸை பார்த்து நான் பயந்துருக்கிறேனோ அந்த ஃபிசிக்ஸ் என்னை விடாது கருப்புன்ற மாதிரி என் கூடவே வந்திருக்கு. இதுதான் நான் அந்த கல்லூரிக்குள்ளே போய் உட்கார்றேன். இதுதான் கிளைமேக்ஸ். நான் போய் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரத்தில் இந்த ராமநாதன் வந்தான். என்ன பார்த்தான், வந்து உட்கார்ந்து, என்னங்க அவன் ரொம்ப குறும்புக்காரன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மற்றவர்களை, அதாவது குறும்பு எப்படி செய்யணும், ஒருத்தனை எப்படி கேலி பண்ணணுன்றதை கலையாக கட்டுறான் அவன். ஆச்சுங்களா? உன்னை என் பக்கத்தில் இருந்து உட்காந்தான். என்னங்க நீங்கள் கெமிஸ்ட்ரி அங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் படிப்பீங்களேன்னு நினச்சி நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க. நான் சொன்னேன், நீ தானேப்பா கெமிஸ்ட்ரி படிப்பண்ண, என் கூட வந்து ஜாகிரஃபிக்கு வந்திருக்கேன்னு. உட்காந்தோம். முதல்ல வகுப்பு தொடங்குச்சு. நெப்போலியன் என்கிற, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஸர், அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கு பிறகு லெக்சரருக்கு பிறகு டியூட்டர், இப்படி தான் அந்த அடுக்குமுறை இருக்கும். இவர் லெக்சரர், விரிவுரையாளர், நெப்போலியன்னு பேர். அவர் வந்தார். வந்து எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு, போர்டு இருக்குது, ஒரு சாக்கை எடுத்தார். நீட்டாக கிளைமட்டாலஜி நடத்த போகிறேன் அப்படின்னு கிளைமட்டாலஜின்னு எழுதினார். என்னடா சொல்கிறான், கிளைமட்டாலஜியா, ஒன்றுமே புரியல நமக்கு. இப்படி 2 கோடு போட்டார், அப்படி 2 கோடு போட்டார். இது அதுன்னு கிளைமட்டாலஜினா வேறு ஒன்றும் இல்லை, வானவியலை ஆரம்பிச்சிட்டார். முதல் வகுப்பே நம்மளால் முடியல, இது தேரும்னு எனக்கு தோணலை. இவனை பார்த்தேன், அவன் என்னை பார்க்குறான். அப்புறம் அவன் சொன்னான், டே அப்போது பின்னால் டேன்னு பேசிக்கணும். அப்போ வந்து ஏங்க குரூப் சேஞ்சுக்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது முதல்ல கல்லூரிக்குள்ளே போய் சேர்ந்துடுறது, ஏதோ ஒரு குரூப்பை கொடுத்தா அதில் போய் சேர்ந்துடுறது. சேர்ந்த பிறகு இந்த குரூப்பு வேண்டாம், எனக்கு அந்த குரூப்பு கொடுங்க அப்படின்னு பிரின்ஸிபலை போய் பார்த்து கெஞ்சி கூத்தாடி வாங்க முடியும். அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அப்போ
உடனே சொன்னால் குரூப் சேஞ்சுக்கு நம்ம முயற்சி பண்ணால் என்னங்க? ரொம்ப சரி, புறட்டுருவோம். ஏறக்குறைய ஒரு 10-12 நாள் இந்த வகுப்பறைக்க வர மாட்டோம். நாங்கள் இந்த பிரின்சிபல் ரூமாண்டையே நின்று இருப்போம். அவர் அப்படி போவார், பிறகு உள்ளவர். ஆனால் அது என்ன மாதிரி அந்த கல்லூரி, நான் அந்த 1966 அந்த மாநில கல்லூரியுடைய அழகு, அந்த முகப்பில் முதல்வர் அறைக்கு போகிறதுக்கு முன்னே அந்த படிக்கு முன்னால் அந்த வெள்ளைக்காரனுடைய அந்த பளிங்கு சிலை, அது போய் அந்த முதல்வர் அறை அவ்வளோ அழகாக இருக்கும். அது உள்ளே போய் அவர் திடீர்னு வெளியே போவார், நாங்கள் பயபக்தியை எழுந்து நிற்போம். அவர் பார்த்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா அவர் வந்தானா திரும்ப பயபக்தியாக நிற்போம். அவர் ஒரு 4-5 நாள் பார்த்தார், என்ன இந்த பையனை அவர் கூப்பிட்டு விட்டு, என்ன சார் குரூப் சேஞ்சா? என்ன படிக்கிறீங்க இப்போ நீங்கள்? ஜியாகிரஃபி படிக்கணும் சார். என்ன எந்த குரூப் வேணும் உங்களுக்கு? இல்லை சார் வேறு ஏதாவது. நான் முடிவு பண்ணிட்டேன், வேறு எக்கனாமிக்ஸ் அது இதுன்னா கூட பரவாயில்லை சார். உங்களுக்கு குரூப் சேஞ்ச் தானே வேணும்? ஆமாம் சார். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன சார்? ஒன்று கொடுத்த இடத்துல ஜியாகிரஃபியை படிக்க இருந்தால் படிங்க, இல்லைன்னா டிசி வாங்கி ஓடிவிடுங்கன்ட்டு. ஒன்றும் நடக்கலை. அப்போ இனி நமக்கு விதி பிஎஸ்சி ஜியாகிரஃபி தான் படிக்கிறது. அப்புறம் படிக்க ஆரம்பித்தான்னு வச்சுங்களேன். பாட்டுக்கு படிக்க ஆரம்பித்தோம். மொத்தம் ஒரு 20 பேர் இருப்போம். அது என்னென்னா, அப்போ தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே தான் அந்த ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டே பிரசிடென்சி காலேஜில் தொடங்குகிறோம். அதனால் இந்த கன்னிமை கலையாத ஒரு இளம் பெண்ணை எப்படி அழகு பூத்து நிற்பாளோ அப்படி இருந்தது அந்த ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மேஜைகளும் அந்த சுற்றுப்புறமும் அந்த கட்டட அமைப்பு எல்லாமே. நாங்கள் ஒரு 20 பேர் முதல்ல ஒரு 3 பெண் பிள்ளைகள் சேர்ந்தது. மொத்தம் ஒரு 7 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 13-14 பேர் இருந்தோம். வந்த 7 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள் அதுங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சி சிலது போச்சுங்க. வேறு இடத்துக்கெல்லாம் கிடச்சி போயிடுச்சுங்க. 4 பெண்கள் இருந்தாங்க. அதில் உமா மகேஸ்வரி ஒரு பெண் பேர், இன்னொரு பெண் பேர் மீரா, இன்னொரு பெண் பேர் யசோதா, இன்னொரு பெண் அந்தமான்லேருந்து படித்த ராஜாமணி. இந்த 4 பெண்கள், நாங்கள் ஒரு 14 பேர், ஆக ஒரு 18 பேர் அந்த வகுப்பறையில் இருப்போம். இப்போ நான் என்னால் நீங்கள் ஏறக்குறைய 18 பேரையும் கூட சொல்லுவேன் நான். இதில் நாங்கள் 6 பேர் அப்படியே எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இந்த 6 பேர் தான் இருப்போம். நான் என் கூட ஞானசேகரன் இப்போ இருக்கார். அவர் அவருடைய தந்தையார் தான் ப்ரொஃபஸர் பிடி சுந்தரம்னு. உலகமே அவரிடம் கையை காட்டியிருக்கு. அவர் டெல்லியில் அசோகா ஹோட்டலில் அவருக்கு நிரந்தரமான ஒரு அறை. அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அம்பாசிடர்கள் யாரும் அவரான கையை கட்டாமல் இருக்க மாட்டான். அவ்வளோ புகழ் பெற்றவர். அவர் இந்திரா காந்தியை போய் பார்த்து 1962 அந்த அம்மா அவர் பார்த்துட்டு கையை காட்டுங்கம்மா அப்படின்னு கையை பார்த்துட்டு, நீங்கள் 1966 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அம்மா சிரிச்சுட்டு, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது அந்த அம்மாவுக்கு. 62 இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கார். நேருக்கு அப்புறம் நிறைய பழந்தென்று கொட்டை போட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் கடந்து நம்ம வரப்போகிறதான்னு அந்த அம்மா நம்பலை. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சிரிப்பை சிரித்தாங்க. இல்லை, நீங்கள் இதில் நான் உங்கள் ஜாதகத்தை கணித்து இந்த 1966 நீங்கள் பிரதமர் ஆவீங்கன்னு நான் குறிப்பு எழுதி கொடுக்குறேன். இல்லை, நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, பின்னால் நான் உங்களை கொண்டு காட்டுறேன்னு அந்த அம்மா இந்திரா காந்தின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி 1966 தான் அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. லால் பகதூர் சாஸ்திரி தாஷ்கண்டில் இறந்த பிறகு. அதிலிருந்து அவரை கேட்காமல் அந்த அம்மையார் எதையுமே செய்வதில்லை. புரியுதுங்களா? அவ்வளவு தூரம். இந்த நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர் என் கூட படித்த ஞானசேகரன், அவருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு டெல்லியிலிருந்து அந்த அம்மா தனி விமானத்தில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அடுத்து உடனே இங்கேருந்து புறப்பட்டு போனாங்கன்னா இப்போ எவ்வளோ செல்வாக்கு இவருக்கு அவங்க இருந்தது. அவர் இவங்க இலங்கையில் இருந்து இங்கே வந்தவங்க. எங்கள் வகுப்புலேயே அவர் தான் கொஞ்சம் வயது மூத்தவர். நான் 18 வயசுன்னா அவருக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு இப்போ 76 வயது முடிஞ்சு 77 நடக்குன்னா அவருக்கு 85 வயசு கிட்டே இப்போ இருக்கார். அப்படி தளர் நடையாக தான் இருக்கார்.
அவர் தான் எங்களுக்கு ஹெட்டு கேப்டன். ஞானசேகரன் பேர் அவருக்கு. ஞானசேகரன், நான், தெய்வசிகாமணி, அதுக்கப்புறம் ராமன், அதுக்கப்புறம் ரவீந்திரன், அதுக்கப்புறம் புருஷோத்தமன், அதுக்கு பிறகு செல்வராஜ். இந்த 6 பேர் நாங்கள் ஒரு குரூப்பு. இந்த ராமநாதன் இருக்கான் பாருங்க, அவன் எங்களுக்கு நேர் எதிர் குரூப்பு. அவன் ஒன்றை உருவாக்குவான். அதில் அவன் ராமநாதன், சுந்தரம்னு ஒருத்தன், அண்ணாமலைன்னு ஒருத்தன், ஹரிநாத்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் சிவநேசன்னு ஒருவன். இப்படி அவர்கள் ஒரு குரூப்பை வச்சுருப்பானுங்க. நாங்கள் இந்த பக்கம் 6 பேர் இப்படி போனால் அவனுங்க அந்த பக்கம் 6 பேர் அப்படி வருவோம். நாங்கள் புகாரியில் தேநீர் குடிக்க, எதுக்கு மெரினா புகாரி இருக்கும், புகாரியில் நாங்கள் தேநீர் குடிக்க போனால் நாங்கள் ஒரு 6 பேர் இந்த பக்கம் உட்காந்து அவனுங்க அங்கே இந்த பக்கம் 6 பேர் அப்படி உட்காந்து நம்ம பார்ப்பானுங்க. இது இப்படி போவோம். இந்த பால் நைட்டு தான் அவன் தான் என்னுடைய உயிருக்குயிரான நண்பனாக, அவனும் இந்த ராமநாதனும் தான் எனக்கு ரொம்ப உயிருக்குயிரான நண்பர்களாக கல்லூரி காலத்தில் எனக்கு வாய்த்து. போன ஆண்டுக்கு முன்னே தான் அவன் பாலின்னு அன்பாக கூப்பிடுவான். அவன் பேர் நைட் பால் பாண்டியன். அதாவது அப்படி ஒரு நாலெட்ஜபிள் பர்சன் அவனை மாதிரி. அதாவது இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் படிக்கணும்னா அத்தனை மொழியும் படிப்பான். இப்போ நீங்கள் அஸ்ஸாமுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், உடனே அஸ்ஸாமி படிச்சிடுவான். பெங்கால் போனால் பெங்காலி படிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஆற்றல் உள்ளவன். அவன் மத்திய அரசில் பெரிய அளவில் ஐஏஎஸ் ஆகிருந்து பெரிய அதிகாரியாக இருந்தால், நிதித்துறையிலேருந்து பல்வேறு துறைகளில் இருந்து அவன் ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்ற பிறகும் இறக்கும் வரை அவனை மத்திய அரசு பணியிலே வச்சுருந்தாங்க. 75 வயது வரைக்கும்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவன் அவன் இந்த 2 குரூப்லேயும் சேராமல் அவன் ஒரு பக்கம் இருப்பான். இப்படி ஒரு கலவையாக நாங்கள் இருந்தோம். அது ஒரு நாளும் நடந்தது என்னன்றதெல்லாம் இப்போ சொன்னால் அது 3 ஆண்டு மாநில கல்லூரி வாழ்க்கையும் நம்ம சொல்லிட்டு போக முடியாது. இந்த மாநில கல்லூரியில் மறக்க முடியாத ஒரு 3-4 விஷயங்களை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஒன்று, எனக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர், ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அவர் போன பதிவை பார்த்துவிட்டு எனக்கு ஒரு பதிவு போட்டிருக்கார். நீங்கள் இந்தி எதிர்ப்பில் இவ்வளவு கடுமையாக இருந்து உங்களுடைய கல்லூரி காலத்தில் ஒரு போராட்டவாதியாக நின்றவர், பின்னாளில் எப்படி காமராஜருடைய தொண்டராக மாறினீர்கள்? இது ரொம்ப வியப்பை தருகின்ற ஒரு மாற்றமாக தெரிகிறதேன்னு அவர் போட்டிருக்கார். அவருக்கானதும் சேர்த்து இந்த பதிலை நான் சொல்கிறேன். எல்லாம் கல்லூரி முடியும், 4 மணிக்கு எல்லாரும் புறப்பட்டுருவாங்க. நான் அது அந்த நேரத்தில் அழகான நந்தவனம் மாதிரி இருக்கும். அப்போ கல்லூரி முதல்வராக ராமச்சந்திரன் இருந்தார். அது மாதிரி கல்லூரி முதல்வர்களெல்லாம் நீங்கள் காலத்தால் பார்க்க முடியாது. பிறகு அவர் மதுரை யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராகவும் இருந்தார். அவர் இந்த மாதிரி, அதாவது அந்த அவருடைய உடுத்தும் உடை, நடக்கும் நடை, அவருடைய கம்பீரம் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி மாநில கல்லூரியின் முதல்வர்னா அப்படி இருப்பார் அவர். அவர் பார்த்து பார்த்து தோட்டத்தை அப்படி வளர்த்தார். காலையில் 8 மணிக்கு அவரே ஒவ்வொன்றும் தண்ணி பாய்ச்சுவார். அந்த குவார்ட்டர்ஸ்க்கு அடுத்தது தான் அவருடைய கல்லூரி காம்பவுண்டுக்கு அடுத்தது அவருடைய குவார்ட்டர்ஸ். காலை முழுவதும் இங்கே தான் இருப்பார். நீங்கள் இப்படி சிமெண்ட்டு தரை நேராக ஒரு அறையில் இன்னொரு அறை போகும், பக்கத்துலலாம் புல்வெளி இருக்கும். நாம் தப்பி தவறி இந்த புல் மீது கால் வைத்து நடக்கிறத அவர் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து வருவார். ஏன் தம்பி, ஒரு குழந்தையினுடைய மார்பை மிதிக்கிற உணர்வு உனக்கு இந்த புல்லை மிதிக்கும் போது வரலையான்னு கேட்பார். இதெல்லாம் மறக்க முடியாது. குழந்தையுடைய மார்பை மிதிக்கிற உணர்வு இந்த புல்லை மிதிக்கிற போது உனக்கு வரணுமே, நீ ஏன் அங்கே சிமெண்ட் சாலையில் நடக்காமல் பாதை நடக்காமல் இங்கே நடக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர் அவர். அந்த நேரத்தை ஒரு மரத்தடியை நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். தேர்ந்து 4 மணிக்கு கல்லூரி முடிஞ்சு போயிடும். ரொம்ப நிசப்தமாக இருக்கும். எதிர விரிந்த கடல், அப்படியே சுகமான கடற்காற்று தழுவும். அந்த சூழல், பார்க்கும் இடமெங்கும் மரங்கள். அதை உட்காந்துருவேன். போதி மரத்தடியில் புத்தர் உட்கார்ந்த மாதிரி கையில் கண்ணதாசன் தான் இருப்பார். கண்ணதாசனுடைய கவிதை தொகுதியில் படிச்சுனே இருப்பேன். அப்போ நான் படிச்சுனே வரேன். அப்படி படிக்கும்போது காமராஜர் தாலாட்டு. அது வரைக்கும் எனக்கு காமராஜர் மீது எந்த மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாது, அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு அரசியல் பற்றி எனக்கு அபிப்பிராயம் கிடையாது. இதை படிக்கிறேன். தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு
மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்காரச் சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் மானினங்கள் ஆடுமிளம் பூங்கொடிகள் அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தம்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். கொட்டடியில் தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவனென தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்றிசையில் இளையபிரான் கீழ்த்திசையில் சத்தியமே வேதம் சமத்துவமே வாழ்க்கையென இத்திசையில் ஓர் நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தர் பிரான் நேபாளம், புனிதர் பிரான் விருதுநகர். அந்த கவிதை அப்படியே வாசிச்சுனே வரேன். அப்படி வாசிச்சுனே வரும்போது தான் தங்கமே தன்னிலவே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. அப்படியே அந்த கவிதை புத்தகத்தை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு யோசிக்கிறேன் நான். ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக திருவோடு இருக்கும். அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜ் என்று கண்ணதாசன் தான் எனக்கு காமராஜர் இனம் காட்டினான். என்னுடைய தமிழ் கண்ணதாசனில் தான் தொடங்குச்சு. என் அரசியலும் கண்ணதாசனிடம் தான் தொடங்குச்சு. அன்று காமராஜரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். பிறகு தொடர்ந்து படித்தேன். ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு, திருமணம் அறியாதாகி சென்றது ஒரு 60 ஆண்டு, பருவமும் காதல் இன்ப பாசமும் நிறைந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு, தீயன நாடார் சிறுமைகள் நாடார், வரிசையாக சொல்லலாம். ஏறக்குறைய எல்லா பாடலும் எனக்கு மனப்பாடம் தான். இப்படி படித்து 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 காமராஜ் பைத்தியம் ஆயிட்டேன். நம் கண் முன்னால் ஒரு துறவி இருக்கான். அதாவது எனக்கு பள்ளியில் படிக்கிற போதே எனக்கு பாரதி ஒரு கண்ணுன்னா விவேகானந்தர் ஒரு கண். என்னை செம்மைப்படுத்தியதே பாரதியும் விவேகானந்தரும் தான். விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்வார், இந்தியாவில் உள்ளவர்களுக்கான தேசிய விரதங்கள் 2. அவர் சொல்கிற அழகை பாருங்கள். நவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம்லாம் நம்ம கொண்டாடுறோம். தேசிய விரதங்கள் 2 தேசிய விரதங்கள், ஒன்று தொண்டு, இன்னொன்று துறவு. தொண்டும் துறவும் தாண்டா இந்தியாவில் இருப்பவனுக்கான தேசிய விரதம். அந்த தேசிய விரதத்தை நடத்தியவர் காந்தி. காந்தியை நான் படிக்க தொடங்கினேன். அந்த தேசிய விரதத்தை தமிழகத்தில் கண் முன்னால் நடத்தி கொண்டிருந்தவர் காமராஜர். அதனால் எனக்கு காமராஜர் மீது காதலானேன். பிறகு காமராஜரை பற்றி நிறைய படிக்க தொடங்கினேன். எப்படி அவர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார், எப்படி அவரால் எல்லாமே தமிழகம் முழுவதுமே. நேற்று சுந்தரவடிவேலு சொல்லலையா, தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று தமிழகத்தையே கல்வி சாலைகள் நிறைந்த மாநிலமாக மாற்றிய மாபெரும் மனிதன் இல்லையா. அவர் மீது எனக்கு எல்லையற்ற மதிப்பு மரியாதையும் கூடினே போனது. அந்த நேரத்தில் எங்கள் காலேஜ் கேன்டீன், அந்த கேன்டீனில் நான் போய் எப்பொழுது அது காஃபி அது இது குடிக்க போகிற நேரத்தில் ஆர்விகே அப்பாசாமி அப்படின்னு, அப்போ காங்கிரஸில் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தான் மாநில கல்லூரியில். எந்த நேரத்துலையும் கதர்லேயே பேண்ட்டு கதர் சட்டையோடு தான் காட்சி தருவாங்க. அவனும் நானும் எங்களுக்கு உள்ள ஒரு கல்லூரிக்குள்ளே பேச்சு போட்டி நடக்கும். அந்த நேரத்தில் தான் துரைமுருகன், இப்போ முரசொலி செல்வம், முரசொலிமாறனுடைய தம்பி, இவங்க 2 பேரும் எம்ஏ முதலாண்டு படிக்கிறாங்க. நான் பிஎஸ்சி முதலாண்டு உள்ளே போய் படிக்கிறேன். இங்கே இந்த பேச்சு போட்டிகள் நடக்கும். அப்போ குறுந்தொகை காட்சிகள் பற்றி ஒரு பேச்சு போட்டி இந்த ஆர்விகே அப்பாசாமியும் நானும் தான் பேசணும்.
2 பேரும் பேசினோம். அதை வந்து ஆர்விகே அப்பாசாமி என்னால் ரொம்பவும் ஈடுபாடு கொண்டு ரொம்ப நெருக்கமாகிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ மறைஞ்சிட்டார். அவர் அந்த கேன்டீனில் இருக்கும்போது, தெய்வசிகாமணி நீங்கள் ஒரு நாள் வாங்கலை, காமராஜர் 2 அழைச்சும் போகிறேன். நானே காமராஜ் பைத்தியமாக ஆகின்னு இருக்கேன். எப்படி அழைச்சும் போவீங்க? இல்லை, நான் எப்போ வேணாலும் போவேன். காமராஜர் இருக்கும்போது நாங்கள்லாம் போவோம். ஒரு 10 பேர் போனால் வைரவன் வாசலில் நிற்பார். வந்திருக்கோன்னு சொன்னால் உடனே கூப்பிடுவார். தாத்தா வந்த பேரனுக்கு பேசுகிற மாதிரி பேசலாம், அதனால் போகலாம் அப்படின்னாரு. எனக்கு உடனே ஏக மகிழ்ச்சி. அவரோடு நான் புறப்பட்டேன். இதான் முதல் முறையாக நம்ம வந்து காமராஜரை ஒரு சந்திக்கிறது புறப்பட்டேன். அப்புறம் காமராஜ் பைத்தியமாகவே ஆனேன். 1967 நான் 66லேருந்து படிச்சுன்னு இருக்கேங்க மாநிலக் கல்லூரியில். மாநிலக் கல்லூரியில் நான் படித்த 3 ஆண்டுகள் நடந்த முக்கியமான சம்பவங்களில் 67 காங்கிரஸ் ஆட்சி விழுந்தது, திமுக ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தது, காமராஜர் தோற்றார். விருதுநகரில் காமராஜர் தோற்றார் என்ற செய்தியை படித்த பொழுது அது மாதிரி நான் எந்த காலத்தையும் அழுததில்லை. அந்த மாதிரி அழுதேன். பிறகு இருக்கிற கல்லூரி மாணவர்கள் ஒரு 7-8 பேர் திரட்டிக்கின்னு காமராஜரை பார்க்கறதுக்காக போகணும். இப்போ வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது. அப்போல்லாம் வள்ளுவர் கோட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது நுங்கம்பாக்கம் ஏரி. அங்கே தான் ஏரிக்கரை மைதானத்தில் கூட்டங்கள் நடக்கும். அது வெறும் ஏரி. அந்த ஏரி மைதானத்தை கடந்தா, ஏரி மைதானத்திலிருந்து திருமலைப்பிள்ளை வீதியில் காமராஜர் வீடு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரியான கூட்டம். ஆண்களும் பெண்களும் வந்து அழுதபடி, புலம்பியபடி, மார்பில் அரைந்தபடி, மண்ணில் விழுந்து புரண்டபடி, அந்த காட்சியை சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. ஒரு தலைவனுடைய தோல்வியை இப்படியெல்லாம் தங்களுடைய சொந்த தோல்வியாக, தங்களுடைய இழப்பாக, தங்களுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு நட்டமாக அவர்கள் பாவித்து அழுத கோலத்தை எல்லாம் அப்படியே பார்த்துக்கினே போனேன். போய் பிறகு அந்த கூட்ட நடுவில் தலைவர் இருந்தார். இவங்க எல்லாம் போய் அப்படி பார்த்தேன். மாணவர்கள்லாம் அவன் போகலாம். இப்பொழுது அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதுதான் உங்களுடைய முதல் சந்திப்பு? அது காலை தொட்டு கும்பிட்டேன். அதுக்கு முன்னே 2 முறை நான் ஆர்விகே அப்பாசாமியோட போயிருக்கேன். உள்ளே போனதில்லை. அவன் வைரவன் என்ன பண்ணுவான், அந்த ஆர்விகே அப்பாசாமியை தான் அனுப்புவான். அவன் வாலாயமாக போகிறது, நம்ம அடியாருக்கு அடியான், ஆனால் நம்ம போனதை நம்ம வெளியே நிற்க வச்சுருப்போம். இதான் முதல் முறையாக நம்ம உள்ளே போய் இந்த அப்படி காலை தொட்டு கும்பிட்டேன். அப்போ மனசுக்குள்ளே ஒரு நேர்ந்து கொண்டேன். வாழ்க்கை என்ற ஒன்று எனக்கு இந்த மண்ணில் இருக்கிற வரை இந்த பெருந்தலைவர் காமராஜரின் தடம் பதித்து நடப்பது தான் நமக்கான தவம். அவர் சொல்வது தான் நமக்கான வேதம்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன். ஆக அதிலிருந்து அரசியல் பிரவேசம். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் நான் பியூசி தவறினதால் என்னுடைய தந்தையார் நான் கல்லூரிக்கு புறப்பட்ட பொழுதே முதல்ல சொன்னார், ஏற்கனவே நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, பார்த்து படிக்கணும் ராஜா, நீ வந்து அரசியல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் நான் அரசியல் பக்கம்லாம் எனக்கு அப்போ ஆர்வம் இல்லை, போக மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அதையெல்லாம் தூக்கி போட்டு மாணவர் காங்கிரஸில் இணைஞ்சிட்டேன். அது நான் மாநில கல்லூரியில் படித்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது வந்து கம்பைன்டு கிளாஸ் நடக்கும். இங்கிலீஷ் தமிழ் 2க்கும் வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பிறகு பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 வகுப்பில் உள்ளவர்களுக்கும் ஒரே அறையில் ஒரு 150 பேர் உட்காந்துப்போம். அவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் நடக்கும். அதில் தான் எக்கனாமிக்ஸ் படித்து தான் இளங்கோவன். அப்போ இளங்கோவன் அந்த வகையில் எனக்கு கிளாஸ்மேட்டு. இப்படி எல்லாரும் சேர்ந்து அது ரொம்ப சுவையாக போன நாட்கள் அது. அதில் வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா, நான் வாழ்க்கையிலேயே சினிமா ஷூட்டிங் என்பதை அந்த ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை, இன்று வரை வேறு முன்னையும் பார்த்ததில்லை. நான் வந்து ஜியாலஜி லேபில், நம்ம ஜியாலஜி லேபில் உட்காந்துன்னு கல்லுங்களை ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறோம். அதுக்கு பேர் பெட்ராலஜின்னு பேர். அதுக்கு பெட்ராலஜின்னா ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். இதெல்லாம் நான் கண்டதை படிச்சிருக்கிறேன் குமரையா. நான் படிக்க உங்களுடைய நினைவாற்றல் தாங்க. அந்த பெட்ராலஜியில் இது என்ன கல், இது எப்பொழுது உருவானது, அது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தன் ஓடி வந்தான். டேய், வெளியே சிவாஜி கணேசன் ஷூட்டிங் நடக்குதுடான்னா. என்னதுடா சொல்கிற? ஆமாடா, வெளியே சிவாஜி கணேசன் ஷூட்டிங்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிரிவு வேலை முடிகிற வரைக்கும் நம்ம போக முடியாது.
பிரிவு வேலை முடிஞ்சு வெளியே வந்து நாங்கள்லாம் ஒரு 10-12 பேர் போனால் உழைப்பாளர் சிலையில் இருந்து மகாத்மா காந்தி சிலை, அப்போ இருந்தது அந்த 2 சிலை தான், வேறு சிலைகள் கிடையாது. அங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு வாழ்ந்தே தீருவோம் பாட்டு. அதில் எல்லாருமே வந்து ரொம்ப கூலி தொழிலாளிகளாகத்தானே வருவாங்க, அரிதாரமே இல்லாமல் மேக்கப் இல்லாமல் நடித்தது. அதில் சிவாஜி கணேசன் மேக்கப் கிடையாது, முத்துராமன், வி கோபாலகிருஷ்ணன் 3 பேருமே அவரவருடைய சுய தோற்றத்தோட எந்த விதமான அரிதார பூச்சும் இல்லாமல் காலில் ஒரு செருப்பும் இல்லாமல் அவர்கள் அங்கேருந்து ரோட்டில் பாடிண்டே வருவாங்க. அங்கே உழைப்பாளர் சிலையிலேருந்து ஆரம்பித்து இந்த காந்தி சிலைக்கு வந்து இந்த ஒரு பாட்டு முடிகிறதுக்கு எத்தனை டேக்கு எடுத்தான்றது. அப்போ ஸ்ரீதர் டைரக்ஷனு, பாலகிருஷ்ணன்றவர் தான் கேமரா. இந்த பார்த்து இதான் சினிமாவா, நம்ம இதை பார்த்து எப்படிலாம் வியக்கிறோம், இந்த ஒரு பாட்டையே ஒரு அரை நாள் பூரா எடுக்கிறான், டேக் மறுபடியும் கட் பண்ணு திரும்ப நடி. அதாவது ஒழுங்காக சிவாஜி கணேசன் ஸ்டெப் போட்டால் முத்துராமன் போட மாட்டார், முத்துராமன் போட்டால் கோபாலகிருஷ்ணன் போட மாட்டார். இது மாதிரி ஸ்ரீதருக்கு பயங்கர ஆத்திரம் வரும், கத்துவார். இதெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன். ஆக நான் என்னுடைய கல்லூரி காலத்தை பார்த்த ஒரே ஷூட்டிங், அதே பிறகு வேறு எந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்க்கல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது முறையாக, எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியாது. ஆனால் ஒன்று, அது ஒரு அருமையான கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்த என்னுடைய வகுப்பு தோழர்கள், அவர்களோடு நான் ஒரு 3 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கை, அது எந்த நாளும் என்னால் மறக்கவே முடியாது. கடைசியில் 3ஆம் ஆண்டு வந்து முடிய போகுதுன்ற பொழுதே ஒன்றும் ஓடலை. இந்த கல்லூரி வாழ்க்கை நமக்கு முடிய போகிறது, இவர்களையெல்லாம் நாம் பிரிய போகிறோமே அப்படின்னும் பொழுது ஒரு நாளுமே எனக்கு அது ஒரு பெரிய தாங்க முடியாத வலியையும் வேதனையும் தரக்கூடியதாக இருந்தது. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நாளும் வந்துடுச்சு. கடைசியாக நாங்கள் பிரிய போகிறோம். அது வந்து சோஷியல் பிரேக் ஆஃப் அப்படின்னு அது சொல்லுவானுங்க. அது ஒரு விழா. இந்த மெரினாஸ் புகாரியுடைய மேல் தளத்தில் தான் எங்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் வந்து என்னுடைய வகுப்பறையில் பெருசாக பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பிரிந்து செல்கின்றோம் பாட்டை முழுமையாக எழுதி வச்சேன் சாக்கில். அதுக்கப்புறம் எங்களுடைய பேராசிரியர்கள் எல்லாரையும் அழைச்சி அந்த விருந்து நடந்தது. விருந்து நடக்கும்போதே ரொம்ப வலி. என் மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே ஒருவருக்கொருவர் பேச வந்து அழுதது. நான் வந்து ஏறக்குறைய ஒரு 55 ஆண்டுகளில் பல 100 கூட்டங்கள் பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கும் நான் பேசியதிலேயே மிகச்சிறந்த கூட்டம்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த மெரினாஸ் புகாரிக்கு மேலே நின்று அதை பேசினது தான். டு மீட், டு நோ, டு லவ் அண்ட் தென் டு பார்ட் இஸ் தி சேட் டேல் ஆஃப் மெனி ஹியூமன் ஹார்ட்ஸ்ன்னு அந்த கால்ரிட்ஜ் சொன்ன வாசகத்திலேருந்து ஆரம்பித்து சந்திக்கிறோம், அறிகிறோம், டு மீட், டு நோ, டு லவ் அண்ட் தென் டு பார்ட். சந்திக்கிறோம், அறிகிறோம், அன்பு செய்கிறோம், பின்பு பிரிகிறோம். இதுதான் மனித இதயங்களின் சோக கதையாக இருக்கிறது அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் நான் பேசினேன் பாருங்கள். எல்லா பிள்ளைகளும் தேம்பி அழுதாங்க. அந்த பேராசிரியரை எழுந்து என்னை முதுகில் தட்டி கொடுத்து கன்சோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமாக நாங்கள் என்ன பண்ணோம், மறுநாள் பிரிவது அதுக்காக நாங்கள் எங்கள் வகுப்பு மாணவ மாணவியரெல்லாம் சேர்ந்து ஸ்வாகத் ஹோட்டலில் போய் சாப்பிடுவது பகல் உணவு. சாப்பிட்ட பிறகு மிட்லண்ட் திரையரங்கத்தில் போயிட்டு, அப்போ பாமா விஜயம் படம் ஓடின்னு இருந்தது, அந்த படத்தை பார்ப்பதுன்னு முடிவெடுத்தோம். அதே போல் ஸ்வாகத் ஹோட்டலில் போய் அத்தனை அந்த 18 பேர் மாணவர்கள் மாணவியர் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் இந்த மிட்லண்ட் திரையரங்கில் போய் இந்த பாமா விஜயத்தை பார்த்தோம். பாமா விஜயம் ஒரு நகைச்சுவை படம். ஆனால் எங்களுக்கு மனசு முழுக்க அழுகையாக தான் இருக்க தவிர நகைச்சுவையை உணர்ந்து ரசிக்கிற நிலையில் இல்லை. முடிஞ்ச பிறகு ஒவ்வொருவரும் பிரிய ஆரம்பித்தோம். அப்படி பிரிகிற பொழுது நான் வந்து ஒரு மாணவியை பேருந்தில் வழி அனுப்புவேன். ஒவ்வொருத்தரையும் அனுப்புனாங்க. நானும் ஒரு மாணவியை பேருந்து வழி அனுப்பினேன். பாப்பந்தேவி சியாமணி அப்படின்னு புறப்பட்டது. அதோட பிறகு எக்ஸாம் நடந்தது. அது தனித்தனி ஹாலில் எக்ஸாம் எழுதுனா எதுவும் முடிஞ்சது. அன்னைக்கு பிரிந்தோம்.
நீங்கள் சொல்கிறீங்க உலகம் வந்து ஒரு குளோபல் வில்லேஜு, ஒரு உலகமே ஒரு சிறிய கிராமந்தான், ஒருவரை போனாலும் சந்திச்சிக்கலான்னு. எல்லா வியப்பு என்னென்னா, அன்று அந்த பேருந்தில் நான் ஏற்றிவிட்டு திரும்பியவன் இன்று வரையில் யாரையுமே நான் அது எந்த பெண்ணையுமே நான் இதுவரை சந்தித்ததே இல்லை. என்னோட படித்தவர்களில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவரில் ராமன் என்கிறவன், அவன் வந்து பேராசிரியராக கரூரில் அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக போய் சேர்ந்தான். அவன் திடீர்னு ஹார்ட் அட்டாக், அவன் இறந்து போனான். அது பிறகு ரவீந்திரன், அவனை பார்த்தீங்கன்னாவே அப்போல்லாம் இங்கிலீஷ் படங்களில் டோனி கர்டிஸ்ன்னு ரொம்ப அழகாக அந்த கிராப்பம் நடையம் அவ்வளோ அப்படி இருப்பான், அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் புருஷோத்தமன் ஒருத்தன் தான், அவனை இறந்து போயிட்டான். செல்வராஜன் ஒருத்தன் தான், அவனை இறந்து போயிட்டான். அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான், அவனை இறந்து போயிட்டான். இப்படி ஒவ்வொருவராக இந்த மண்ணை விட்டு பிரிந்து கொண்டே இருப்பதை நான் செய்தியாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்ததே தவிர, இந்த நான் பழகிய இந்த வகுப்பறையில் இருந்த நண்பர்களில் அந்த ராமநாதன் அன்று முதல் இன்று வரை இருக்கான், இன்றைக்கும் உயிரோடு இருக்கான் எனக்கு துணையாக. பாலின்னு எனக்கு இருந்தான், எனக்கு அவன் உயிர். அவனை பற்றி பேசணுன்னா நான் அப்படி பேசுவேன் வச்சுங்களேன். எனக்கு இந்தி பாடல்களின் மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டை அவன் தான் கொண்டு வந்து சேர்த்தான். நான் சொல்லுவேன், டிஎம்எஸ்க்கு இணையாக பாடுறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும் அப்படின்னுவேன். நீ முகமது ரஃபி பாட்டை கேட்காம இந்த முடிவுக்கு வராத அப்படின்னு அவன் சொல்லுவான். எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் என்னை அழைச்சும் போயிட்டு திருவல்லிக்கேணியில், அப்போ ரத்னா கேஃப் இருக்கும், ரத்னா கேஃபுக்கு இன்னாண்ட பக்கம் சீலாட்னு ஒரு மிலிட்ரி ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் ஒரு ஜூக் பாக்ஸ் வச்சுருப்பான். அப்போ நானும் இவனும் போய் அங்கே தேநீர் அருந்தணும் மாலையில். அது தேநீர் அருந்தும்போது அந்த ஜூக் பாக்ஸில் போய் அந்த தாஜ்மஹால் படத்தில் ஜவாத்தா கியாவும் பாட்டு ஒன்று, லதாவும் ரஃபியும் பாடின அந்த பாட்டை போட்டான். இந்த நாலனா போட்டுட்டு இந்த பாட்டை கேள்டானா, அந்த பாட்டை கேட்டு அன்னைக்கு இந்தி பாடல் கேட்பதின் முடிவு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 10:30 மன்சாயா கீத்துன்னு பேர் அதுக்கு. பிறகு பிற்பகல் வீட்டில் இருந்தேன்னா 2:30 3:30 இந்த ஞாயிறு விருப்பம் மாதிரி நல்ல நல்ல இந்தி பாடலில் போடுவான். இப்போ எல்லாம் தமிழ் சினிமா கெட்டு போச்சுன்னு இல்லை, எல்லா சினிமாவும் கெட்டு போச்சு, எல்லா இசையும் கெட்டு போச்சு. அந்த காலத்தில் 60களில் வந்து அந்த இந்தி திரைப்பட பாடல்களை இன்றும் நான் கேட்குறேன் தமிழுக்கு இணையாக. அப்படி எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு ஒரு புதிய சாளரத்தை திறந்து வைத்தவன், நான் ரொம்ப விரும்பி போற்றி கொண்டாடி மகிழ்ந்த நண்பன், அவனும் கண்மூடிட்டான். இப்போ இதில் மற்றவர்கள் யார் யார் இருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. ஆக அந்த ஸ்வாகத் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இந்த மிட்லண்டில் இந்த மாமா விஜயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்ணை அந்த பேருந்தில் வழி அனுப்பி வைத்ததோடு என்னுடைய கல்லூரியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மிக 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 துயரம் செறிந்த ஒரு நினைவோடு முடிந்தது. அவ்வளோதான். ஐயா, கல்லூரி காலங்களில் நீங்கள் சிறந்த பாடகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்ப்போமா? இல்லை, சொல்வதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் எல்லாவற்றையும் விரிவாக பேசிகிட்டே இருக்க வேண்டாம். இன்னும் நிறைய நம்ம அடுத்தடுத்த கட்டம் போகணும். நான் வந்து நல்லா பாடுவேன். என் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப அழகாக பாடுவேன். இறைவன் கொடுத்த குரல் எனக்கு என்ன, எதையுமே நான் முறையாக பயன்படுத்திக்கலை, அவ்வளவுதான். அது என்னிடம் உள்ள குறை தான். மிக அழகாக பாடுவேன். இதில் நான் பியூசி படிக்கும் பொழுதே, நீங்கள் வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அழகு மயில் ஆடன்னு பாட்டு ரேவதி நடனம் ஆடும்போது ஒருத்தர் வந்து தான் அந்த சுரம் போட்டு ஆலாபனை பண்ணுவார்ல, ராகவேந்திரான்னு அவர் பேர், அது படத்தில் வந்திருக்கோம். அவர் இசையமைப்பாளராகவும் இருந்தார். ரமணா ஸ்ரீதர்னு பேரில் 2-3 படத்துக்கு இசையமைச்சிருக்கார். அவர் வந்து பிஏ ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் பியூசி படிக்கிறேன். அப்போ அவர் பாடுவார். அப்போ நான் வந்து இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது, அவர் ஹாஸ்டலராக இருந்தார், நான் ஹாஸ்டலில் மோகன் என் ஃப்ரெண்டு இருந்தால் அவனை பார்க்க போவேன். அப்போ வந்து அவராண்டு இவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு சார் இவன் பிரமாதமாக பாடுவான் அப்படின்னு. அப்படியா? அவங்க எங்கேயோ நடந்து போனால் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு நீங்கள் பாடுங்க கேட்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து அன்பு கரங்களில் காகிதத்தில் கப்பல் கட்டின்ற பாட்டை அவ்வளோ உருக்கமாக அந்த பாட்டை பாடினதும் அப்படியே எழுந்து கட்டி பிடிச்சிங்கன்னு, சார் கலை எங்கெங்கெல்லாம் குடியிருக்கு சார் அப்படின்னா. இப்படி நான் வந்து அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அந்த பாட்டை பாடி தான் விருது வாங்கினேன்.
பிறகு மாநில கல்லூரியில் படித்து எல்லா கல்லூரிக்குமான போட்டி நடந்த போது யார் அந்த நிலவு பாடி தான் நைட்டிங்கேல் அவார்டு வாங்கினேன். இப்படியெல்லாம் வாங்கினேன். அதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி சொல்லுவோம்ல, இருக்குது ஆனால் இல்லைன்னு பாருங்க. அது மாதிரி எல்லாம் என்னிடம் இறைவன் கொடுத்தான். ஆனால் எந்த ஒன்றையுமே நான் எனக்காக பயன்படுத்தி என்னை வளப்படுத்தி கொள்ளலை, அவ்வளவுதான். ஐயா, ஒரே ஒரு கேள்வி. மாநில கல்லூரி பிரவேசத்தை உங்களுடைய மாமா எப்படி எதிர்கொண்டார்? உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார்? அதை நான் அடுத்த முறை சொல்கிறேன். அவர் கொந்தளிச்சிட்டார். அதாவது நான் அதுவும் காமராஜருடைய சீடனாக போனேன். அவருக்கு என்னென்னா நான் பெரியாரின் பெருந்தொண்டனாக வர வேண்டும் என்பது தான் அவருடைய கனவு. நம்ம அடுத்த பதிவில் பேசுவோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. பல சுவராசியமான தகவல்கள். வழக்கம் போல அடுத்த நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி குமரையா, வணக்கம். தமிழருவி தர்பார் நேயர்களை அடுத்த நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.